அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம நாட்டில் தேர்தல் கமிஷன் என்கிற ஒரு சிஸ்டத்தின் மூலமாக ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு வருவதை பல சந்தர்ப்பங்களில் நம்ம தெளிவாக விளக்கிட்டு வர்றோம். இந்த நிலையில் நேற்றைய தினம் தேர்தல் கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. என்ன ஆர்டர் போடுறாங்கன்னா, தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கும் பொழுது அதெல்லாம் வீடியோ பதிவு எடுப்பாங்க. சிசிடிவி கேமரா வச்சு யார் யாரெல்லாம் வாக்கு செலுத்த வந்தால், அந்த இடத்துல என்ன பிரச்சனை நடந்துச்சு, அதெல்லாம் கள்ள ஓட்டு போட்டான்னு புகார் வச்சு எடுத்து பார்க்கணும்ல. அந்த பூத்தில் உள்ள நிகழ்வுகளை எல்லாம் சிசிடிவி கேமரா மூலமாக வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த வீடியோவில் 90 நாளைக்கு அதை பாதுகாக்கணும்னு தேர்தல் கமிஷனில் சட்டம் இருக்குது. தேர்தல் கமிஷனில் என்ன செய்யக்கூடாது, அந்த வீடியோவில் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது. 90 நாள் வரைக்கும் என்ன செய்யணும், அந்த பூத்தில் என்ன நடந்துச்சோ அது அனைத்து வீடியோக்களும் ஆவணங்கள் என்ன செய்யப்படணும், தகராறு நடந்து கள்ள ஓட்டு கூட வந்திருப்பாங்க, தடுத்திருப்பாங்க, அதெல்லாம் கேமராவில் பதிவாயிருக்கும். அந்த பதிவான ஆவணங்களை எல்லாம் 90 நாள் வரைக்கும் பாதுகாக்கணும்னு இருந்துச்சா இல்லையா? இப்போ தேர்தல் கமிஷன் எல்லா மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. என்ன கடிதம்? இனிமேல் 45 நாள் அழிச்சிருங்க, 90 நாளைக்கு வைக்காதீங்க. அந்த சிடி இந்த மாதிரி கேசட்டில் பாதுகாக்கிற காலத்தில்னா ஒரு இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்க முடியாது, சொல்லி தொலையலாம். நவீன காலத்தில் ஒரு பென் டிரைவுக்குள்ளே என்ன செய்யலாம், ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஒரு தேர்தலுடைய கடையை உள்ளே வச்சுக்கிடலாம். அப்படிப்பட்ட பெரிய பெரிய சுமை ஒன்றும் கிடையாது, அழிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நம்மளுடைய ஒரு சர்வரில் அப்படியும் வச்சிடலாம். நாட்டில் உள்ள அத்தனை வீடியோக்கெல்லாம் என்ன செய்யலாம், ஒரு சர்வர் எடுத்தாலே பாதுகாத்து வச்சுக்கலாம். பெரிய இடத்த அடைக்கிறது, பீரோலாம் சேர்ந்து போச்சு, அதனால அழிக்கணும் அப்படின்னா பரவாயில்லைங்கிறான். ஃபைல்கள் பேப்பர்களுக்கு வேணால் அதை சொல்லலாம், நிறைய அடுத்த தேங்கி போச்சு, பாதுகாக்க முடியலை, இடத்த அடைச்சிட்டு போகுதுன்னு சொல்லலாம். நவீன காலத்தில் வாழ்ற டிஜிட்டல் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது 45 நாளில் அழிக்கணும்னு எதுக்கு? இது கள்ள வேலை பார்த்தா என்ன செய்யணும், சீக்கிரம் அழிச்சு விட்டோம்னா நம்ம கேஸு ஒன்றும் போட முடியாதுல்ல, நிரூபிக்க முடியாதுல்ல. அப்போ இந்த கள்ள வேலைகள் செய்வதற்குரிய முடிவுகளை ஒன்றையா ஸ்டெப்பாக வந்துக்கிட்டு வர்றாங்க. அடுத்துலேருந்து செய்ய போகிறாங்க என்பதற்கு என்ன செய்யுது, 45 நாள் அழிக்கிறதுமாங்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு வாரத்தில் அழிச்சிடலான்ருவாங்க. 90லேருந்து 45 நாள் வரைய பொது விவாதம் வச்சியா, இதை பற்றி மக்கள்கிட்ட கருத்து கேட்டியா, இப்படி செய்யலாமான்னு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாங்கள் 90 நாளை உள்ளதை 45 நாள் ஆக்க போகிறோம் ஏதாவது கேட்டியா? என்னமோ தேர்தல் கமிஷன்னா நினச்சதை செய்யலாங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, இந்த முடிவு எடுக்கிறாங்களே. ஏன் 90 நாள் அதை பாதுகாத்தா என்ன கேடு உங்களுக்கு? ஒரு கேடும் இல்லை. நீங்கள் கள்ள வேலை பார்த்தா மாட்டிக்கிருவீங்க, அதுக்காக சீக்கிரம் அழிக்க பார்க்குறீங்க, அதான் விளங்குறது. அப்போ தேர்தல் கமிஷனை வைத்து என்னென்ன கூத்து பண்ண போகிறாங்களோ ஒன்று ஒன்றா அம்பலமாகிட்டே இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இது ஒரு விஷயம், ஒரு தகவலுக்காக வேண்டிய. அஸ்ஸலாமு அலைக்கும்.